மா என்ன சாப்பாடு இன்னைக்கு நைட்டு? ஆ ஆ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். உன்ற ஸ்டைலில் செய்கிறேன். ம் என்னது இது? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். ஆ எண்ணெய் ஊற்றுனேன், கடுகு போட்டிருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் போடுவேன். கருவேப்பிலை போட்டுறேன். அடுத்து வெங்காயத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுருக்கிறேன். மிளகாய் போடுற தண்ணி இதெல்லாம் போட்டுக்கணும். மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுருக்குறேன். பூண்டுமா இந்த பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி எத்தனை தக்காளி? 3 தக்காளி. தக்காளி எவ்வளவு இப்போ விலை? தக்காளி 30 ரூபா தான். 3 தக்காளி போடுவேன். 30 ரூபாய்க்கு 3 தக்காளி. 40 ரூபாய்க்கு 4 தக்காளியா? எல்லாம் போட்டு வதக்கி விட்டு தக்காளி போட்டுக்கிறது. 40 ரூபாயா இருந்தால் 2 தக்காளி. அவ்வளோதான் போட முடியும். 3 தக்காளி போடுவேன். 3 தக்காளி போடுவேன். 10 வருஷத்துக்கு நான் 1 தக்காளி போடுவேன். தக்காளி சாப்பாடு வச்சுக்கலாம். ஆனால் நீ எத்தனை தக்காளி, நாங்கள் 10 தக்காளி போட்டாலும் அது நல்லா இருக்கிறது இல்லை. ஆனால் நீ 3 தக்காளி போட்டிங்கன்னா கூட அது டேஸ்ட்டாக இருக்குது. போட்டிய தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி போட்டுக்கிறேன். வதக்கிட்டு இருக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி அப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா அரைச்சி போடணும். அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்புறம் மிளகா பொடி எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு மிளகா பொடி போட்டு சாம்பார் பொடி போட்டு எல்லாமே போட்டு அப்புறம் என்னென்ன பொடி? மிளகா பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் போடுவேன். மஞ்சள், பிரியாணி பொடியெல்லாம் இல்லை? பிரியாணி பொடி போட மாட்டேன். அதான் பிரியாணி பொடி போடாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதா? பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி சாப்பாட்டுக்கு வந்து சொல்லி தக்காளி சாப்பாடு தான் நச்சு நான் போட மாட்டேன். தண்ணி வச்சுக்கலாம். அப்படியே அளக்காமே ஊற்றிட்டேன். அதுக்குள்ள ஊற்றி கலக்கலாம். ஊற்றி கொத்தமல்லி ஊற்றிருக்கேன்னா ஊற்றுவேன். அதிகம் விடுறதில்ல. ஊற்றிடுவேன். அரிசி ஊறிடுச்சு. அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். நேரத்தில் ஊற வச்சுட்டேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் 1 கப் அரிசி போடுவேன். அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றுவேன். ஒரு 2 ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் ஊற்றிடுவேன். இது பொடியில் போடலையே இருக்கு மறந்துட்டியா? போடுவேன். அதுக்குள்ளே அது போட்டு தான் போடுவேன். அதுக்குள்ளே போட மாட்டேன். இது போட்டு மறுபடியும் மதித்தூள் போடுவேன். சாம்பார் தூள் போட்டுருவேன். தேவையான அளவு காரத்தெல்லாம் போடுவேன். மிளகாத்தூள் இவ்வளோ போட்டுருவேன். இன்னும் வேணாலும் கரைச்சி சேர்த்துக்கலாம். போட்டுருவேன். எல்லாம் போட்டு கொஞ்சம் போட்டுருவேன். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு கடைசியில் உப்பு மறந்துடாது. இல்லை உப்பு கடைசியில் தான் போடுவேன். கல்லுப்பு. ஒரு கலர் கிளறி போட்டு மூடி வச்சிட்டியாமா? எத்தனை விசிலு? 4 விசில். மா விசில் போயிடுச்சா? விசில் போயிடுச்சு. தக்காளி சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம். எங்க
சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாரு. எல்லாரும் தட்டுடு, சாப்பாடு போடுறேன். தயிர் இல்லையா? பரவிட்டு வச்சிருக்கியா? இருமா இருமா, தட்டு கழுவி இரு அம்மாக்கு போட்டு வரோம். தயிர் உனக்கு வேண்டாமா? இங்க வா. இருக்கு, வெங்காயம் இருக்கு. வெங்காயமும் வச்சுக்கிறேன். சாப்பிட வேண்டியது சாமி. வாங்க சாப்பிடல சாமி. இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். எடுத்து சாப்பிடுங்க. தக்காளி சாப்பாடு ரெடியாக இருக்கு. வாங்க சாமி, நல்லா சாப்பிடலாம்.